நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பெரம்பூர்ல வேட்புமனுவை தாக்கல் செய்து தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கார் அப்படின்னு செய்தியில் இருந்தது. அதே போல பெரம்பூர்ல வேட்புமனுவை தாக்கல் செய்து பெரம்பூர், அதன் தொடர்ச்சியாக கொளத்தூர், டி நகர், வில்லிவாக்கம்னு 4 பாயிண்ட்ல பேச போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரம்பூர்ல காலையில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு தானே நம்ம எப்போதுமே நம்ம நல்ல விஷயத்தை தொடங்கணும். ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? அதனால இந்த தொகுதியிலேருந்து நான் தொடங்குறேன் அப்படிங்கிறாரு. அந்த தொகுதியில் தான் அவங்க அம்மா இருக்காங்களான்னு தெரியல. உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தை தொடங்கணும்னா அவங்க அம்மாவிட்ட போய் காலில் விழுந்து வணங்கிட்டு வந்து தொடங்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் அவங்க அம்மா, அவங்க மனைவியோட குலதெய்வ கோயிலாக இருக்கக்கூடிய வெட்டுடையால் காளி கோயிலில் போய் காலையில் காளையர் கோயில் பக்கத்தில் வழிபட்டுட்டு அப்புறம் அம்மா மனைவியோடு வந்து தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய பேரூராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்பு தாய் காலில் விழுந்து வணங்கிட்டு தேர்தல் பரப்புரையை தொடங்குறாரு. வேட்புமனுவை தாக்கல் பண்ணுறாரு. தாயிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் தேர்தல் பரப்புரையை தொடங்கணும்னா அண்ணன் சீமான் தன் தாயிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன் மனைவியை அழைச்சிட்டு வந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்காரு, வேட்புமனு கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் தாய் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இல்லையே, வேற எந்த தாயிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தேர்தல் பரப்புரையை தொடங்குறீங்க? பெரம்பூர்னா இந்த கோவில் தான், பெரம்பூர்னா இந்த பிரபலமான பள்ளிவாசல் தான், பெரம்பூர்னா இந்த சர்ச்சு தாங்கிறாரு. அதை 3 மதத்தையும் கவர் பண்ணுறாரம்மா. மும்மதமும் சம்மதமாமா. மதசார்பற்ற சமூக நீதி. ஆமா, மதசார்பற்ற சமூக நீதினா பெரம்பூரை ஏராசா தேர்ந்தெடுத்தீங்க. பெரம்பூர்ல குறிப்பிட்ட கிறிஸ்தவ மக்கள் அதிகமா இருக்காங்க என்ற காரணத்தினாலும், திருச்சி கிழக்குல குறிப்பிட்ட சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க காரணத்தினாலும் சாதியும் மதத்தையும் பார்த்து இவர் தேர்ந்தெடுத்துட்டு மும்மதமும் சம்மதங்கிற மாதிரி பள்ளிவாசல், கோவில், சர்ச்சுன்னு உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. நேற்று வேட்பாளர் அறிவிப்புல என்ன பேசினாரோ அதுல ஒரு வார்த்தை கூட பிசகாம பிசுற. உண்மையிலே நீ பெரிய நடிகண்டா, த்ரிஷா உனக்கு தாண்டா அப்படின்னு வடிவேலை பார்த்து சொல்லுவார்ல நம்மால், அது மாதிரி இவரை பார்த்து சொல்லலாம் நீ பெரிய நடிகண்டா அப்படின்னு. டே, நான் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜி பார்த்துருக்கேன், கமலஹாசனை பார்த்துருக்கேன், விக்ரமை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு நடிகனை பார்த்ததே இல்லடா அப்படிங்கிற மாதிரி. இந்த தேர்தல் யாருக்குமான போட்டி. இது மக்கள் விரோத ஸ்டாலின் சாருக்கும் மக்களை விரும்புகிற விஜய்க்கும். நான் உண்மையா பேசுவேன், உங்களை ஏமாத்த மாட்டேன், உங்களை பொய் சொல்ல மாட்டேன். என் கேரோட உச்சத்தை உதறிட்டு என்னுடைய நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலை விட்டுட்டு என்னுடைய வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வலியும் வேதனையோடும் வலிகளை தாங்கிக்கிட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டு பிள்ளையா, உங்க தம்பியா, உங்க அண்ணனா நிக்கிற எனக்கு ஓட்டு போடுங்க. எப்படி அப்படி மாத்துற? இந்த நடிப்பணி படத்துல கொடுத்துருன்னு ஏன் தேசிய விருது வீடு தேடி வந்திருக்கும். ஆனா இங்க உட்கார்ந்து தேர்தல் மேடையில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காப்புல. அப்படி, அதாவது வெறித்த, நான் கத்தி பேச மாட்டேன், ஆச்சா பூச்சான்னு பேச மாட்டேன், நம்ம எப்பவுமே கூலா தான் பேசுவேன்னு சொல்லிட்டு மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதையை ஒழிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றில், தமிழ்நாட்டுடைய அரசு கட்சி வரலாற்றில் ஒரு கட்சி தலைவனுக்கு முன்னாடி எவனாவது கட்சி பொறுப்பாளர் சரக்கு போட்டு வர முடியுமா? ஐயா ஸ்டாலின் இருக்காரு, இல்லை ஐயா எடப்பாடி இருக்காரு, இல்லை ஐயா அன்புமணி இருக்காரு, அதே போல் அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, அண்ணன் சீமானவர்கள் இருக்காங்க. எந்த கட்சியோட தலைவர் முன்னாடி, அதாவது கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் சரக்கை போட்டு வந்து செருப்பை கழட்டி அடிப்பாங்க. கட்சி தலைவர்கள்லாம் மரியாதை இருக்கும். நேற்று பெரம்பூர் தொகுதியை எனக்காக விட்டு கொடுத்தாருன்னு சொல்லி விஜய் சொல்ல, பெரம்பூருடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தன் டப்புன்னு காலில் விழுந்தான், எந்திக்கவே இல்லை, விழுந்து கிடக்கிறான். அதாவது சூர போதைன்னு சொல்லுவாங்கல்ல, மரண போதை, அந்த மாதிரி மரண போதையில் ஒருத்தன் வேட்பாளர் அறிவிப்பில் சரக்கை போட்டு வந்து விஜயை கட்டி பிடிச்சி விடமாட்டான். அவன் கட்டி பிடிச்சி அவனும் விட கையை தூக்க மாட்டான், விழுந்து கிடக்கிறான். மரண போதை என்று தாவேக்கா பொறுப்பாளர்ல எழுதுறான். அவன் ஏன் மரண போதையோட வரான்? ஏன் சரக்கை போட்டு வேட்பாளர் அறிவிப்புக்கு வந்து கட்சி தலைவரை கட்டி பிடிக்கிறான்னா, கட்சி தலைவன் இங்கிருந்து டெல்லி போகும்போதே பாட்டிலோட போற தலைவனுக்கு அந்த மாதிரி தொண்டன் தானே இருப்பான். பெரம்பூர்ல பேசும்போது விஜய் சொல்றாரு,
சில வேற்று வேட்பாளர்களை வெளியிருந்து வேட்பாளர் நம்ம போட்டிருக்கோன்னு சொல்றாங்க. வெளியிருந்து வேட்பாளரை போட்டிருந்தாலும் அவங்களும் நானும் ஒண்ணுதான். நேத்து நம்ம அடிச்ச அடி கொய்யால, நான் அடிச்ச அடி கடவுளுக்கு அடிச்சல கவர்மெண்ட்டுக்கு அடிச்சுங்கிற மாதிரி. ஏன்னா 106 வேட்பாளர்களை வெளியிருந்து பொறுக்கி போட்டிருக்காப்ல, அதுவும் பொறுக்கி போயலா பார்த்து போட்டிருக்காப்ல. இவர் மேடையில் பேசும்போது சொல்றாரு, நம்முடைய வேட்பாளர்கள் எளிய பின்னணி கொண்டவங்க, நம்ம வேட்பாளர்கள் எளிமையானவங்கிறாரு. யார் எளிமையானவங்க? மரிய வில்சன். அதாவது உலகத்திலே விவாகரத்து கொடுத்தா கணவன் மனைவிக்கு செட்டில் பண்ணுவான். மனைவி தானமாக கொடுத்த கல்லூரியில் தாளராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் ஆர்கே நகரில் போட்டி. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீட்டில் போய் ஒரு பெண்ணை கண்ணாப்பன்னு அடித்த காணொலி வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இவன் எளிய வேட்பாளரா? யாரு? மரிய வில்சன். மரிய வில்சனாவது இந்த கட்சியில் வந்து சேர்ந்துட்டான். 106 வேட்பாளர்களை பிரியாணி கடைக்கு பின்னாடி நாய் நின்று 2 மணிக்கு இலைய போடுவாங்க நக்கலான்னு காத்திருக்கிற மாதிரி திமுக அதிமுக யாரையாவது விரட்டி விடுவாங்க சேர்க்கலான்னு நாங்குநேரி தொகுதியில் ரெட்டியார்பட்டி நாராயண, திருநெல்வேலியில் திமுக அதிமுக போய் அதிமுக திமுக போன RS முருகன், அதே போல பட்டுக்கோட்டையில் ஏனாதி மதன் அப்படின்னு ஒருத்தர் வேட்பாளர் போட்டிருக்காங்க. அவன் மேல பெண் சம்பந்தப்பட்ட ஒரு புகார் இருக்கு, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணை பாலியதியாக துன்புறுத்தினான்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒருத்தனை வச்சுக்கிட்டு பெண்களை பாதுகாக்க போறாராம். பெண்கள் வெளியே போனாலே பாதுகாப்பு இல்லையா, பெண்கள் கழிவறை போனாலே பாதுகாப்பு இல்லையா. யார்? உங்க வேட்பாளர் ஏனாதி மதனால தானே. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்பு இவனை வேட்பாளராக போட்டதை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கடிதம் போட்டிருக்காங்க. அது இல்லாம பட்டுக்கோட்டை கூடிய தாவேக்கா பொறுப்பாளர்களும் புசியானது வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல தேனி கம்பத்துல ஜெகநாத் மிஸ்ரா அவரை போட்டதுக்கு ஒட்டுமொத்தமான தேனியிலே அந்த கம்பத்தில் 50 பேர் தான். அந்த 50 பேர் வெளியே வந்து ஜெகநாத் மிஸ்ராக்கு எதிராக வேட்பாளர் எங்களுக்கு உழைச்சவனு சீட் விடுன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. திருவள்ளூரையும் உழைச்சவனு சீட்லன்னு போராட்டம் பண்றாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் பல பேர் வெளியே வந்து இந்த மாதிரி உழைச்சவனுக்கு சீட் இல்லைன்னு சொல்றாங்க. இவரே சொல்றாரு வெளியிருந்து வேட்பாளர் போட்டிருக்கின்றார். அப்ப வெளியிருந்து வேட்பாளர் போட்டுன்னு ஒத்துக்கிறாருன்னா வெளியிருந்து எந்த அடிப்படையில் வேட்பாளர் போட்டாரு? கிரிக்கெட்டுக்கு ஆள் தேர்வு பண்ணுவாங்க, நல்லா விளையாடுற ஆட்களாக பார்த்து பொறுக்கி போடுவாங்க. இப்போ சிஎஸ்கே டீம் இருக்கு, இல்லை வந்து சன்ரைசர்ஸ் டீம் இருக்கு, அவன் வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கூட்டு வந்து விளையாட வைப்பாங்க. அது கிரிக்கெட்டுக்கு சரி. அரசியலுக்கு அந்த தொகுதியில் அறியப்பட்ட, அந்த தொகுதிக்கு நல்லது செய்யக்கூடிய, இல்லை கட்சியில் நல்ல பணி செய்த, அந்த கட்சிக்காக உழைத்த, அந்த கட்சியுடைய விசுவாசிகளை போடுவதுதான் ஒவ்வொரு கட்சியுடைய வழக்கம். கட்சி தலைவர்கள் எந்த தொகுதி வேணாலும் நிற்கலாம், ஆனால் அந்த தொகுதிகளில் அறியப்பட்ட, அந்த பகுதிகளில் அறியப்பட்ட, இல்லை பக்கத்து மாவட்டத்தில் அறியப்பட்ட நபர்களை போடுவதற்கும். ஆனால் வெளியிருந்து ஆட்களை எடுத்து விலக்கி வாங்கி, இல்லை திமுக அதிமுக பொறுப்பு கிடைக்கலன்னு விலகி வர்ற ஒருத்தரை நீங்க போட்டீங்க அப்படின்னா அவன் எந்த மாதிரியான அரசியலை செய்வான்? அவனை வச்சுக்கிட்டு நீங்க என்ன ஊழலை ஒழிப்பீங்க, என்ன லஞ்சத்தை ஒழிப்பீங்க, என்ன நேர்மையான அரசியலை பண்ணுவீங்க? இப்போ பேராவூரணி தொகுதியில் காண்டியப்பன் அப்படிங்கிற சந்திர காண்டிபன் அப்படிங்கிற ஒருத்தரை வேட்பாளர் போட்டிருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் 10 கிலோ கஞ்சா வித்ததாக சிறைக்கு போய் 10 நாளுக்கு முன்னாடி தான் ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக கேண்டிடேட். அவன் யாருன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பாளர். தமிழ்நாடு முழுக்க 106 வேட்பாளர்கள், அதாவது விஜய் வெளியிருந்து எடுத்த 106 வேட்பாளர்கள் 30 பேர் பிஜேபிக்காரன், கிட்டத்தட்ட 35 பேர் அதிமுக காரன், அதுல 2 பேர் நாம் தமிழர் கட்சி, மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திமுக பேக்ரவுண்டு உள்ளவங்க. இப்படி திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ்ன்னு சொல்லி வேட்பாளர்களை நியமிக்கிறீங்கன்னா நீங்க யாரு கூட கூட்டணி வைக்கல? பெரும்பாலும் பாஜக அதிமுக கூட்டணி. பாஜக சீட்டு கிடைக்காம உங்ககிட்ட வராங்களா, இல்ல பாஜக வேட்பாளர் அனுப்பி அந்த வேட்பாளர் நிறுத்த சொல்லுதா? பாஜக அதிமுக சீட்டு கிடைக்காத ஆட்கள் எல்லாம் உங்ககிட்ட நிறுத்த சொல்லி யாருடைய ஓட்டை பிரிப்பதற்காக, இல்லை யாருடைய வாக்கு வங்கியை சரிப்பதற்காக, இல்லை யாருடைய வாக்கு வங்கியை காட்டுவதற்காக நீங்க களத்தில் வேட்பாளர் நிப்பாட்டிருக்கீங்க. முழுக்க முழுக்க குற்ற பின்னணி. இந்த சந்திர காண்டிபன் இருக்கான்ல, அதாவது கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, கஞ்சா வழக்கு, போதைய ஒழிப்புன்னு சொல்லி மேடையில் பெரம்பூர்ல பேசுறாரு. கஞ்சா வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்த ஒருத்தனை வச்சுக்கிட்டு நீங்க எப்படிங்க போதையை ஒழிப்பீங்க? கஞ்சா விற்கிறதே உங்களுடைய வேட்பாளர்கள் தான். அங்க கவுண்டம்பாளையத்தில் பார்த்தா கனிமொழி சந்தோஷம் ஒரு பொண்ணு நிப்பாட்டிருக்காங்க. மண்டைக்கு மேல 2 கொம்பு முளைச்ச மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தா லவ் ஜோதிடம், லவ் ஸ்பெஷலிஸ்டா, இன்ஸ்டாகிராம்ல லவ் ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சிருக்கு. என்ன லவ் ஸ்பெஷலிஸ்ட்? நீங்க சட்டசபையில் போய் மக்களுடைய உரிமையை பேச போதா, இல்லை லவ் பத்தி பேச போதா? ஜோதிடத்தின் மூலமாக புற்றுநோயை குறைக்க முடியும். புற்றுநோய்க்கான மருந்தே இன்னைக்கு உலகத்தில் கண்டுபிடிக்கப்படலன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. ஜாதகத்தின் மூலமாக, ஜோசியத்தின் மூலமாக, ஜோதிட பலன்கள் மூலமாக புற்றுநோயை குணப்படுத்த முடியும் சொல்லி காணொலி காட்சியின் மூலமாக யூடியூப்ல உட்கார்ந்து பேசக்கூடிய
ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அடிப்படை புரிதலற்ற ஒரு அறிவற்ற ஒரு பெண்ணை கொண்டு வந்து கவுண்டம்பாளையம் தொகுதியில் வேட்பாளர் என்ன ஆள் கிடைக்கல, எங்கேயுமே ஆள் கிடைக்கலன்னு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், பணக்காரர், திமுக விரட்டப்பட்டவர், பாஜக விரட்டப்பட்டவர், இப்படி பொறுக்கித்தனமா போட்டு பொறுக்கி எடுத்து ஒரு வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணிருக்காரு. அவருடைய நோக்கம் வெல்றது, டெபாசிட் வாங்குறதுலாம் இல்லை. இந்தந்த தொகுதியில் ஒரு 10-15,000 ஓட்டை வாங்கி என்னுடைய ஓட்டு வங்கியை காட்டணும், வாக்கு வங்கியை காட்டணும். 15 வருஷமாக ஒரு கட்சி தனித்து துணிந்து கொள்கை, கோட்பாடு, லட்சியம், இலக்கு, தனியாக செயல்பாட்டு வரைவு, ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து வைக்குது. எதுவுமே செய்ய மாட்டேன், பிரஸ் மீட் வைக்க மாட்டேன், என் கொள்கையை, என் தேர்தல் அறிக்கையை, நான் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறேன், எந்த மாதிரி நீர் மேலாண்மையை கொண்டு வருவேன், எந்த மாதிரி கனிமவளத்தை காப்பாற்றுவேன், எந்த மாதிரி பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன், என் தமிழ்நாட்டு அரசுக்கு மத்திய அரசுக்குமான உறவை எப்படி மேம்படுத்துவேன், தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை எப்படி மேம்படுத்துவேன், மாநில உரிமைகளை எப்படி மீட்டெடுப்பேன், கல்வி எப்படி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு, எந்த திட்டமும் இல்லாம இந்த மாதிரி கவர்ச்சியான இந்த மாதிரி வந்து பணம் படைத்த வேட்பாளர்களை களத்தில் நிப்பாட்டி வாக்கை குறிவைத்து மட்டும் விஜய் நிற்கிறாருன்னு வெட்டு வெளிச்சமா தெரியுது. கரூரில் ஸ்டாம்பேட் நடந்தப்போ எல்லாரும் சொன்னாங்க இது திமுகவின் தவறு, செந்தில் பாலாஜியின் தவறு, இது உளவுத்துறையின் தோல்வின்னு. எங்கேயுமே நடக்காதது இன்னும் நடந்துச்சுன்னு. இன்னைக்கு பெரம்பூரில் ஒரு ஸ்டாம்பேட் நடந்திருக்கும். எங்கேயுமே இல்லாத ஒரு தீய சக்தின்னு சொல்றாரு இல்லையா, உண்மையான தீய சக்தி தாவேக்காதான். இவரை பார்ப்பதற்காக பெரம்பூர்ல அடிச்சுக்கிட்டு வராங்க. ஒருத்தன் விழுறாங்க, ஒருத்தன் விழும்போது அதை பத்தி கவலைப்படாம இன்னொருத்தன் அவனை தள்ளிட்டு ஓடுறான். கீழே விழுந்தான்ல, இவனை தூக்காம இன்னொருத்தன் ஓடுறான். அவன் எங்க ஏன் ஓடுறான்னு நினைக்கிறீங்க? அவன் டி நகரில் போய் விழுதுக்காக ஓடுறான். இங்க விழுந்து இங்க பெரம்பூர்ல விழ வேண்டியவன் அவன் அங்க டி நகரில் விழுவான். டி நகரில் மிஸ் ஆயிட்டானா கண்டிப்பா வில்லிவாக்கத்தில் விழுவான். வில்லிவாக்கத்தில் மிஸ் ஆயிட்டானா கண்டிப்பா பல்லாவரத்தில் விழுவான். ஆனா எப்படினாலும் அந்த பயலுக்கும் சாவு கன்ஃபார்ம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அன்போட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உங்க வீட்டில் விஜய் ரசிகன் இருந்தான்னா, தாவேக்கா வெறிபிடிச்சு இருந்தான்னா, விஜய் ஈரோட்டுக்கு வராரு, விஜய் திருப்பூருக்கு வராரு, விஜய் கோயம்புத்தூருக்கு வராரு, விஜய் திருநெல்வேலிக்கு வராரு அப்படின்னு உங்க பையன் அவரை பார்க்க கிளம்புறான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை வேணான்னு முடிவு பண்ணிருங்க. இல்லைங்க எனக்கு என் பிள்ளை வேணும், என் பிள்ளையை நம்பி தான் என் வாழ்க்கை இருக்கு, என் பிள்ளை படிச்சு முன்னேறி என் குடும்பத்தை காப்பாற்றணும்னா உங்க பிள்ளைய வீட்டில் வைங்க. விஜய் கூட்டத்துக்கு போனா எப்படியும் ஒரு சாவு உறுதியாகும். இன்னைக்கு வந்து பெரம்பூர்ல பேசிட்டு, குளத்தூர்ல பேசிட்டு கூட்ட நெருக்கடி ஆயிடுச்சான். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலையா, தேர்தல் ஆணையம் போதிய காவலர்களை போடலையா, அதனால டி நகர் கூட்டம் ரத்தான். டி நகர் கூட்டம் ரத்துங்கிறதுனால வில்லிவாக்கம் கூட்டமும் ரத்தான். ஏன்னா கூட்டம்லாம் ரத்து பண்ண தேவையில்லை, பேசணும்னா தொடர்ச்சியா பேசிட்டே போலாம். 10 மணி வரைக்கும் டயருக்கு. சாருக்கு 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. விஜயை பார்ப்பதற்கு வெறி பிடிச்சு ஓடுறாங்க. ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறான், ஒருத்தன் மரத்துல ஏறுறான். நம்ம அணில்னு சும்மா பேர் வைக்கல, மரத்துல ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, அங்க இருக்கக்கூடிய தடுப்புகளை உடைக்கிறது, காவல்துறை அதிகாரிகளை தள்ளிவிட்டு ஓடுறது, பெண்களை தள்ளிவிட்டு ஓடுறது. இந்த ஒயில்ட் த பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நீல காட்டுமான்னு ஒரு வகை இருக்கு, ஒரு இனம். அது என்ன பண்ணும், கூட்டம் கூட்டமாக தான் வாழும். அது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆடு மாதிரி தான், ஒரு மான் மாதிரி இருக்கும், அப்படி ஒரு முடியெல்லாம் தொங்கும், ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும்னா தன் உயிர் போகும் வரை ஓடிக்கிட்டே இருக்கும். உசுருக்கு ஒரு ஆபத்து நான் கடல் மேலே ஓடுறா அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க அது முதல்ல கடிச்சாலும் சரி, சிறுத்தை கடிச்சாலும் சரி, புலி கடிச்சாலும் சரி, உசுறு போக தண்டியும். நீங்க மத்த மான்னா இப்படி ஒரு புலி ஒரு சிறுத்தை போய் கவுதுன்னு நின்றும். ஆனா அந்த நீல காட்டு மான், ஒயில்ட் த பீஸ்ட் மட்டும் அடிச்சு கரெக்ட் 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அந்த காட்டு மானுக்கும் அந்த ஒயில்ட் த பீஸ்டுக்கும் இந்த விஜயனுடைய ரசிக கும்பலுக்கும் இந்த தற்கொலை கும்பலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயிர் போற வரைக்கும் இங்க ஓடுவாங்க. அதாவது உங்கள் விஜய் உயிர் என வரணும்ல, உங்கள் விஜய் உயிரை எடுக்க வரனா. அவர் வெளியே வந்தா இங்க உயிர் போகும். உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம்னு ஏன் சொல்றாரு? உயிர் வணக்கம்னா உங்களுக்கு நான் வீர வணக்கம் செலுத்த போறேன்னு அர்த்தம். திட்டமிட்டு
ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது. இது எதர்ச்சியாக இயற்கையாக கூட்டுற கூட்டம் இல்லை. டிஜிபி அலுவலகத்துக்கு விஜய் வந்தார், கூட்டம் கூடிச்சா? கோவாக்கு ஷூட்டிங், கோவாக்கு கல்யாணம், அப்போ கூட்டம் கூடிச்சா? இந்த இடத்துல விஜய் இப்போ பேச போறாருன்னு அறிவிச்சு எல்லா சென்னையில் கூடிய எல்லா 31 தொகுதியிலிருந்தும் ஆட்களை வர வச்சு, ஃபேன்ஸ் எல்லாம் வர வச்சு, இந்த ஃபர்ஸ்ட் சே ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, எஃப்டிஎஃப்எஸ், அந்த கான்செப்ட்ல கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. மாச காட்டணும், விஜய் வெளியே வா, விஜய் வெளியே வா, விஜய் வெளியே வந்தா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக. அதாவது நான் வெளியே வந்தா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, பரப்புரையே ஸ்டாப் ஆயிருது, போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது, பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுது, அதனால என்ன பண்ண போறேன், வெளியே வரமாட்டேன். வெளியே வந்தா பேசணும். நீ என்ன பேசுவ? நேத்து பேசுனதை அச்சு அசுறு பிசாகாம இன்னைக்கு பேசுறாரு. ஏதாவது புதுசா நான் சென்னைக்கு இப்படி மாற்றத்தை கொண்டு வர போறேன், என் மக்களுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு போறேன், தற்பெருமை அப்படியே. நான் கேரியரோட உச்சத்தை உதறிட்டு வசதியான வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு. யார் உங்களை வர சொன்னது? அப்படி இங்க யாருங்க? ஏங்க வசதியான வாழ்க்கை முத்துராமலிங்க தேவரோட வசதியான வாழ்க்கையா? வாவு சிதம்பரனாரோட வசதியான வாழ்க்கையா? வள்ளல் பாண்டித்துரை தேவரோட வசதியான வாழ்க்கையா? வசதியான வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு தான் நேரு பெருமகனாரை விட வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்களா? அப்படி எல்லா முன்னோர்களும் வசதியான வாழ்க்கையை உதறிட்டு, செல்வம் கொளித்த வாழ்க்கையை உதறிட்டு தான் பொதுமக்களுக்காக நின்னாங்க. முத்துராமலிங்க தேவர்லாம் வசதியான வாழ்க்கையை உதறிட்டு 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார். வாவு சிதம்பரம் பிள்ளை வசதியான வாழ்க்கையை உதறிட்டு கோவை சிறையில கொடும் சிறையில 4 வருஷம் செக்கெடுத்தார். அப்படி ஏதாவது இழுத்துருக்கீங்களா? என்ன வசதியான வாழ்க்கையை உதறிட்டு இப்ப என்ன வசதியான வாழ்க்கையை உதறிட்டு எனக்கு புரியலையே. சொத்தை பூரா ஏழை எளிய மக்கள் எழுதி கொடுத்தீங்களா? பனையூர் வீட்டை ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்தீங்களா? உங்களுடைய பட்டினப்பாக்கம் வீட்டை ஏதாவது பார்வையற்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? இல்லை உங்களுடைய கல்யாண மண்டபங்களை, உங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரியே வசதியான வாழ்க்கையை விட்டு வந்திருக்க. இப்பவும் பெரும் வசதி படைத்த காரில் தான், சேட்டர் ஃபிளைட்டு தான் பயணிக்கிறீங்க, சொகுசாதான வாழ்க்கையை தான் வாழ்றீங்க. என்ன நீங்க வசதியான வாழ்க்கையை விட்டு வந்துட்டீங்க? என்ன உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு? அதில் மிக முக்கியமானது என்னன்னா, வலியை புறம் தாங்கிக்கிட்டு, வேதனையை புறம் தாங்கிக்கிட்டு. எனக்கு காலைல இருந்து சாப்பிட்டது வயிற்று வலியா? என்ன வலினா புரியலையே. வலியை புறம் தாங்கிட்டு என்ன வலியை தாங்கிருக்கீங்க? பன்னன் சீமான்னா ஒரு இனம் கண்ட சாவை பார்த்து, இனத்தின் வலியை பார்த்து வந்தவர். அப்படி ஏதாவது வலி உங்களுக்கு இருக்கா? நல்ல கண்ணுவை விட நீங்க வலி தாங்கி நின்றுட்டீங்களா? என்ன வலி உங்களுக்கு முதல்ல புரியலையே. நாட்டுக்காக போராடி பல வருஷம் ஜெயிலில் இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பல தலைவர்கள். நீங்க வலி தாங்கி வந்தேன். என்ன வலியா நீ தாங்கின? பொண்டாட்டி எங்க கதறிக்கிட்டு இருக்கு, சொகுசா கல்யாணத்துக்கு ஆட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற, வலி தாங்கி வந்தியா? எங்க வலி தாங்கி வந்தீங்க? உங்களுக்கு எது வலி? முதல்ல 41 பேர் சாகும்போது 41 குடும்பத்துக்கு வலி. நீங்க சேட்டர் பிடிச்சு சென்னைக்கு ஓடி போயிட்டீங்க. உங்க கட்சிக்காரன் 54 பேர் செத்துருக்கிறான், அவன் குடும்பத்துக்கு வலி. உங்களுக்கு என்ன வலி? என்ன வலி? என்ன வேதனை? எவ்வளவோ விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு. விமர்சனம் பண்றதே உங்க கட்சிக்காரங்க தான், உங்களுடைய ரசிகர்கள் தான், உங்க வல்கர் வாரியர்ஸ் தான். அது பேசல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. வலிதாங்கி நிற்கிறேன், சொத்தை இழந்துட்டேன், கேரியோட உச்சத்தை உதறி இருக்கிறேன், வருமானத்தை இழந்து நான் நிற்கிறேன். அப்போ என்னன்னா, ஒரு தங்கச்சி தான் சொல்லிச்சு, அவர் பேசுறதுல எல்லாமே தன்னை மட்டும் தான் முன்னிறுத்துறாரு, மக்களை முன்னிறுத்துங்க. அண்ணன் சீமான் இனத்தை, மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை முன்னிறுத்துறாரு. நல்ல அரசியல் நினைக்கிறாரு. சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலை மாற்றணும், ஜனநாயகத்தை அரசியலாக மாற்றணும், இந்த இலவசங்களை ஒழிக்கணும், காடு வளம், கனிம வளம், நீர்வளத்தை பாதுகாக்கணும், கல்வி, மருத்துவம், தூய குழி இலவசமாக கிடைக்கப்படணும். என் மக்களை இலவசங்கிற பேரில் கையேந்த வைக்காதீங்க. ஒரு நாகரிகமான சமூகம் இந்த சமூகம், ஒரு பண்பாடான சமூகம். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினார்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதுக்கு அடுத்த 4 வரியை படிங்க. மானம் காக்க உயிர் விடுவான், மற்றவர்களுக்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். எப்படி? தானம் வாங்கிட கூசிடுவான், கூசுவான். 8,000 ரூபாய்க்கு டோக்கனு, இலவச ஃப்ரிட்ஜி, 2,500 காஞ்சி பட்டுப்புடுவை, தாலிக்கு தங்கம், தானம் வாங்கிட கூசிடுவான்னு சொன்ன ஒரு தமிழினத்தை தானம் வாங்க வைக்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லதா இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் கேட்கிறாரு. அதுபோல மக்கள்கிட்ட பேசுங்க. பேச தெரியலனா பனையூருக்கும் பட்டினப்பாக்கத்துக்கும் ட்ரிப் அடிங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ